சிகாகோவில் இருந்தாலும் தாய் தமிழ்நாட்டில் இருப்பதை போன்ற உணர்வு தமக்கு ஏற்பட்டு இருப்பதாகவும் அதற்கு காரணம் அமெரிக்க வாழ் தமிழர்கள் அளித்த வரவேற்புதான் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதத்துடன் தெரிவித்தார். தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் முதல் கட்டமாக சான் பிரான்சிஸ்கோ சென்றார். அங்கு பல்வேறு நிறுவனங்களுடன் பல கோடி ரூபாய் மதிப்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தாகின. இந்த நிலையில் நேற்று நியூயார்க்கின் PNY மெலன் வங்கி தமிழ்நாடு அரசுடன் இணைந்து அதன் சேவைகளை மேம்படுத்துவது குறித்து முதலமைச்சர் முன்னிலையில் நேற்று ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. இதைத் தொடர்ந்து சிகாகோ தமிழ் சங்கம் உள்ளிட்ட அமெரிக்காவின் பல்வேறு தமிழ்ச் சங்கங்கள் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தமிழர்கள் உடனான சந்திப்பு நிகழ்ச்சியில் பட்டு வேட்டி சட்டை அணிந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்றார். பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் திரண்டு வந்து முதலமைச்சரை வரவேற்றனர். விழாவில் பேசிய ஸ்டாலின், முதலமைச்சராக திமுக தலைவராக தாம் தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்றால் எந்த அளவு வரவேற்பு கிடைக்குமோ அதைவிட அதிக அளவு இங்குள்ள தமிழர்கள் வரவேற்பளிப்பதாகவும் கூறினார். இங்குள்ள தமிழர்கள் அளித்துள்ள வரவேற்புக்கு தமது பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் ஸ்டாலின் தெரிவித்துக் கொண்டார். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் கவிதைகளை வாசித்த ஸ்டாலின், கருணாநிதி அமெரிக்காவிற்கு வந்திருந்த போது பங்கேற்ற நிகழ்ச்சிகளையும் நினைவு கூர்ந்தார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.